ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரம், ஓமானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. ஹார்முஸ் ஜலசந்தியை கூட்டாக நிர்வகிப்பது தொடர்பாக ஈரானுடன் எந்தவொரு ஒப்பந்தத்தையும் முன்னெடுத்தால் ஓமன் நாட்டை தகர்த்து விடுவோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க முயற்சிப்பதாக கூறி அந்த நாட்டின் மீது கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் இணைந்து தாக்குதல் நடத்தின. ஈரான் மீது போரை தொடங்கியதிலிருந்து உலக அளவில் முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவரும் விதமாக ஈரான் முன்மொழிந்த ஒப்பந்தத்தை பரிசீலித்து வருவதாகவும் விரைவில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். எனினும் மற்றொரு பக்கம் மீண்டும் இரு நாடுகளும் தாக்குதலை தொடங்கியுள்ளன. இந்நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை ஓமனுடன் சேர்ந்து கூட்டாக நிர்வகிக்க இருப்பதாக ஈரான் முன்மொழிந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இது பற்றி வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் ட்ரம்ப், சர்வதேச சட்டத்தின்படி ஹார்முஸ் ஜலசந்தியை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஹார்முஸ் ஜலசந்தியை நிர்வகிப்பது குறித்த ஈரானின் முன்மொழிவை நிராகரிக்கிறேன். ஓமனும் மற்றவர்களைப் போலவே நடந்து கொள்ளும், இல்லையென்றால் நாம் அவர்களை தகர்க்க வேண்டியிருக்கும் என எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் மிக நெருங்கிய நட்பு நாடாக இருந்து வரும் ஓமன் அமெரிக்க இராணுவ ஒத்துழைப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இத்தகைய சூழலில் தனது நட்பு நாட்டிற்கே ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.